என்ன தேடிங்க? சற்று நேரத்துக்கு முன்பு ஒரு தேவகானம் கேட்டதே, மனித ஜீவிதத்திலே என்றுமே கேட்டறியாத ஒரு பாட்டம். யாரு பாடினார்கள்? நீ கேட்டாயா? ஐயா, இங்க யாரும் பாடலீங்களே. நான் தூக்கம் வராம கொஞ்ச நாளை கத்துனேன். கத்துனியா? ஏன் சாமி உங்க தூக்கம் கெட்டு போச்சா? சிவ சிவா, தெரியாம கத்தி விட்டனுங்க, மன்னிச்சுக்கங்க. அட பாவி, அசையும் பொருளெல்லாம் ஒரு நாளைக்கு அப்படியே நின்று விட்டது. அப்படிப்பட்ட ஒரு பாட்டை கத்தினேன் என்கிறாய். இது சாதாரணமான மனிதன் பாட்டே அல்ல. அந்த நாதத்திற்கே தலைவனாகிய வேதநாயகம் பாட்டென்றே கருதுகிறேன். நீ யாரப்பா? என்ன சாமி என்னென்னமோ கேக்குறிய பேரிய? உங்க பாஷை ஒண்ணு நமக்கு புரியலீங்க. நான் கொசுக்கடி தாங்க முடியாம கொஞ்ச நாளை புலம்புனேங்கிறேன். அதனைப்படி புலம்புனேங்கிறியப்பா? சரிதான். அப்பா, என் பாட்டிற்கு எதிர்பார்ப்பில்லை என்று ஆணவம் கொண்டிருந்தேன். அது இன்றோடு துளைந்தது. காரணம், என் பாட்டிற்கு மனிதர்கள் தான் தலை அசைப்பதை பார்த்திருக்கிறேன். ஆனால் அசையும் பொருள் நிற்கவும், நின்ற பொருள் அசையும் ஒரு பாட்டை இந்த பாண்டிய நாட்டில் தான் கேட்டேன். அப்பா, இந்த இசையை நீ யாரிடம் கற்றுக்கொண்டாய்? இந்த ஊர்ல பாணபத்திரன்னு ஒருத்தர் இருக்காருங்க. எந்த பாணபத்திரன்? இந்த கோயில்ல பக்தி பாடல்லாம் பாடுவாருங்களா, அந்த பாணபத்திரன். இந்த ஊருக்கு யாரோ புதுசா பாகவதர் வந்திருக்காராம், எல்லாத்தையும் போட்டிக்கு இழுக்கிறாராமே. அவரு கூட நாளைக்கு பாணபத்திரன் போட்டி பாட்டு பாட போறாருங்க. போட்டியா? விவரமா சொல்லப்பா. அந்த பாணபத்திரர் கிட்ட நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அம்மா சங்கீதம் படிச்சுக்கிறதுக்காக கொண்டுகிட்டு போய் விட்டாங்க. அவரு பல வருஷம் சொல்லி கொடுத்து பார்த்தார், தலையால தண்ணி குடிச்சு பார்த்தார். நம்ம மூளைக்கு ஒண்ணு சங்கீதம் ஏறலீங்க. சி மடப்பயல, ஞான சூன்யம், போனா உனக்கு சங்கீதமே வரலன்னு அடிச்சு விரட்டி விட்டுட்டாருங்க. அப்புறம் என்னங்க செய்யறது? வயிறு இருக்குங்களே, விறகு வெட்டி பொழைச்சுக்கிட்டு இருக்கனுங்க. என்னைக்காவது பொழுது போகலன்னா அவர் சொல்லி கொடுத்த ஒரு பாட்டுல அப்படியே எடுத்து விடுறதுங்க. அப்படித்தேன். ஐயோ சாமியா, சாமியா, என்ன என்ன ஒண்ணுமில்லை. வேறுவ எங்க மொவரையில மாணவஸ்தரிடம் கற்றுக்கொண்டு பிரயோஜனம் இல்லாமல் போனவனே இப்படி பாடினான். நாளை பாணபத்திரர் வந்து ஏ கமல, ஏ காப்பி, ஏ கானடா, ஏ கான்போதி, ஏ பைரவி, ஏ தோடி, அவன் தானடா முகாரி. ஆமா முகாரி. ஏ முகாரி, ஏ பைரவம், ஏ செஞ்சுருட்டி, ஏ பெருசுருட்டி. ஐயோ சாமி, இவங்க எல்லாம் உங்க சிஷ்யர்களா? இல்ல, என் பிராரப்த கர்மம். கருமம் கருமம் கரகம். நாளை விடுவதற்குள் பாண்டிய நாட்டு எல்லை விட்டு பறந்து விட வேண்டும். என்ன அவத்துக்கு போது? குருவே, நாளை இசை நிகழ்ச்சி. ஐயா, ஏன் இந்த திடீர் புறப்பாடு? ஐயா சுருட்டி, எல்லாத்தையும் சுருட்டி புறப்படுவதற்கு தயாராக இருங்கள். போங்கள், ஓடுகடா ஓடுகடா. மோரகட்டை பாரு, எல்லாம் ஐயனார் கோயில் உருவார மாதிரி. ஐயா, என்ன எழுதுறியே? கொஞ்சம் சும்மாரப்பா, சும்மாரு. ஊரை விட்டு போறீங்களா? என்ன பேம இருக்கியா? என்ன இருக்கு பேர்? என் பாட்டை கேட்டே ஊரை விட்டு போறீங்களே. எங்க வாத்தியார் பாட்டை கேட்டா இந்த உலகத்தை விட்டே போயிடியோ போல இருக்க. அப்பா, நீ யாரோ எவரோ ஆண்டவன் போல் சமயத்தில் வந்து என்னுடைய ஆணவத்தை அகற்றி எனக்கு நல்ல புத்தியை போகட்டுனான். மன்னரையோ பானபத்திரையோ பார்க்க என் மனசு அச்சப்படுகிறது. இதோ என்னுடைய திறமை அனைத்தும் பாண்டிய நாட்டிற்கு அடிமை என்று நான் எழுதியிருக்கிறேன். இதை உன்னுடைய ஆசானிடம் கொண்டு போய் சேர்த்து விடு. அவருக்கு செலுத்த வேண்டிய வணக்கத்தை நான். என்ன இது? என்ன இது? டேய், புறப்படுகிறா.
பாருங்களா ஏட்டா இவன் ஏன் காலில் விழுவுறேன் ஓடுங்க ஒரு ராஜா ஏ அப்பா ஒரு ஆளுக்கா இத்தனை அடியாளு ஆஹா கொள்ள 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 ஐயா ஐயா கொள்ள கொள்ள அட சுருட்டி அட வெறும் சுருட்டி செஞ்சுருட்டி கொள்ளப்போ பாண்டிய நாட்டிலே ஒரு விறகு வெட்டியின் பாற்றுக்கின்ற ஹேமநாதன் அடிமையப்பா வருகிறேன். ஐயா போறீங்களா? மொள்ள போங்க, உளுந்துராதீங்க. ஐயா மொள்ள மொள்ள ஐயா.